ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சியை வெற்றியின் ரகசியம் என்ற பதிவு என்னென்னா, பெண் குழந்தைகள் திருமணமான பிறகு புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே சாமி குலதெய்வம்னு கும்பிடுறதுனா புகுந்த வீட்டு குலதெய்வத்தை தான் மெயின் ப்ரியாரிட்டி கொடுத்து கும்பிடுறாங்க. ஆனால் பெண் குழந்தைகள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் சேர்த்து தான் கும்பிடணும். ஏன்னா திருமணமான கையோட பெற்றோர்கள் புகுந்த வீட்டில் ஒரு புத்திமதி சொல்லி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு துணையாக நிற்கிறது யார் தெரியுமா? அந்த பிறந்த வீட்டு குலதெய்வங்கள் தான் அந்த பெண் குழந்தைக்கு ஆயுள் முழுவதும் அந்த புகுந்த வீட்டில் வாசப்படியிலே இன்னும் காவல் காக்குமா. அந்த குழந்தைக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைகளுக்கு காவலாக நிற்கிறது பிறந்த வீட்டு குலதெய்வம் தான் நிற்குமா. அதனால் பெண் குழந்தைகள் எப்பொழுதுமே பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் மனதால் நினைத்து வேண்டுங்க, புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுக்குங்க. 2 குலதெய்வங்கள் பெண் குழந்தைகளுக்கு, பிறந்த வீட்லேயும் ஒன்று, புகுந்த வீட்டில் ஒன்று. அதனால் எப்பொழுதுமே 2 குலதெய்வங்களை மறக்காமல் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பா அம்மாவோட உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு உங்கள் கணவரோட போய் சாமி கும்பிடுவாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம்